புவனேஸ்வரிக்கு. ஆல்ரைட், நான் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்ல எனக்கு சொல்லணும், எந்த வித இதுவும் இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. தமிழ்ல வந்தா ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ்ல வந்துடும், அதுதான் உண்மை. இது தமிழ்ல பேசுறப்ப இங்கிலீஷ்லயும் வந்துடும். நவ் ஸ்டார்ட் நவ் புவனேஸ்வரி. ஒரு ஃபேமிலி, அவங்க அவங்க வந்து பேரண்ட்ஸுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆம், அப்பா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அதே சேம் டைம் அம்மா வந்து அவங்க பாப்பாக்கு வந்து ஆம், ஒரு லிட்டில் புக் வந்து வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து எட்டி பார்க்குறான். அவங்க அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறது தான் அவன் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா அவன் வந்து அந்த ஸ்டோரி புக்கை வந்து பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. அப்புறம் அங்க ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் அவங்க வீடு வந்து எப்படின்னா, ஒரு குட் லுக்கிங்கா இருக்கு. ஆ அது பீஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் வெதர்லாம் காட்டுறாங்க பாருங்க, வெதரை காட்டுறாங்க பாருங்க. வெதர் மார்னிங் டைம். ஏன்னா மார்னிங் டைம் தான் நியூஸ் பேப்பர் வந்து நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ அவங்க வந்து மார்னிங் டைம் தான் இருக்கு கிளைமேட். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஒண்ணும் இல்ல, இடையில ஒரு சின்ன ஸ்டாப்பேஜ் தான் உங்களுக்கு வந்தது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன தெரியுங்களா, இது இங்கிலீஷ்ல ப்ராப்ளம் கிடையாது, கான்டென்ட்ல நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். பிக்சரை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, கான்டென்ட்ல நீங்க தடுமாறக்கூடாதுன்னு. ஆனா ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது, நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க. 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க, 4 பேரும் எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. சோ அப்பா பாக்குறதையே பையன் ஏதோ பாக்குற மாதிரி தெரியுது, அம்மா பாக்குறதையே பொண்ணு பாக்குற மாதிரி தெரியுது. 4 பேரும் ஒரு சின்ன ஒரே சோஃபால 4 பேரும் உட்காந்துருக்காங்க, ரொம்ப இன்டிமேட்டா இருக்காங்க, பயங்கர என்ஜாய் பண்றாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா செங்கல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமான ஒரு கலை வடிவமா இருக்குது அந்த இடமே. ரொம்ப சிம்பிளா இருக்குது. காலை சாப்பாடு இருக்குது, அதுல வந்து கிரைசோன் மாதிரி வச்சிருக்காங்க. இது இல்லாம தண்ணி இருக்குது, கப்பன் சாசர் இருக்குது. இது இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு செடி இருக்கு, ஃப்ளவர் வாஸ் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கலைநயத்தோட இருக்கு. அங்க ஒரு சின்ன இது தெரியுது, போட்டோ ஃப்ரேம் தெரியுது, ஆனா ரொம்ப குறைச்சலா தான் தெரியுது. பட் பக்கத்துல அந்த விண்டோ ஓபன் ஆயிருக்கு, அந்த விண்டோ ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆயிருக்கு, அது மூலமா தெரியுது இது ஒரு பகல் வேலையா இருக்கு. நல்லா வெளிச்சமா இருக்குது, சூரியன் இருக்கிற மாதிரி தெரியுது, நல்லாவும் வெதர் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பின்னாடி அந்த இதுல இருந்து பாக்குறப்ப நிறைய பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப பெரிய ஒரு மலையடிவாரமா கூட அது இருக்கலாம். ஆனா பச்சை பசேல்னு இருக்குது. உள்ளுக்குள்ள பயங்கர கோல்டா இருக்கும் போல இருக்கு, இல்ல பயங்கரமா உள்ள இருட்டா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா வெளியில பளிச்சுன்னு இருக்கு. பட் எல்லாருக்குமே ஒரு கலை ஆர்வத்தோட அந்த வீடு கட்டினவங்களுக்கும் இருக்கு, வீட்டுல வசிக்கிறவங்களுக்கும் இருக்க மாதிரி தோணுது. இது பாக்குறப்பயே ஒரு நல்ல உணர்வு வருது, ஒரு அமைதி தோணுது. இந்த பிக்சரை பார்த்தோன்னே ஒரு அமைதி வருது, ரொம்ப காமா இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பாருங்க புவனேஸ்வரி, நான் பேசுனது, நான் வந்து அந்த பொருளை பத்தி பேசினேன், அந்த மனிதர்களை பத்தி பேசினேன். இது பண்ண இது வந்து ஒரு ஸ்டோரியா கூட பேசலாம். இப்ப வந்து அபிராமி மேம் வந்து ஸ்டோரியாவே பேசுறாங்க. இப்ப அபிராமி மேம் கேட்போமா, ஒரு 60 செகண்ட்ஸ் பார்க்க வச்சிடலாமா, பேச வச்சிடலாமா, இந்த ஸ்டோரி கன்வெர்ட் பண்ணிடலாம். அபிராமி மேம் பேச முடியுமா உங்களால? சரி சார். ஸ்டார்ட் நவ். My neighbor family, they will sit together and enjoy their timing, evening timings always. Their mother is teaching her child, and then daddy doing his office work. Something he's working there in office, so he's doing some office work. And then his son watching out both of them, what dad is doing, like that. And then snacks and all kept over there, but they didn't take anything. And then I could see the nature outside through window. And then the daughter feel like sleeping. And then mother is trying to teach her, but she feels like daughter feels like sleepy. And then the micro family. இப்போ ஒன்னே நெய்பர்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க, அதை கூட டெவலப் பண்ணிருக்கலாம். நெய்பர் அவங்களை பத்தி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு கூட சொல்லலாம். பட்
She started well. She was doing it very nicely. Now I expected her to talk in Tamil first, then wanted her to convert that to English. பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா இங்கிலீஷ்க்கே போயிருக்காங்க. தமிழ்ல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிடும். அந்த எனர்ஜி அப்படியே தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு எடுத்துட்டு போயிடும். Yes, sir. Yes, அதுக்காக sir. நான் சொல்லப்பட்ட பிரமாதமா இருந்தது. இன்ஃபேக்ட் எல்லாருமே நீங்க பண்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. வாட் எவர் யூ ஆர் டூயிங், ஸ்டோரி ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. அதை வந்து ஈஸியா ஆக்கி காட்டுற மாதிரி நான் காட்டுறேன். இது உண்மையான ஒர்க் எங்க நீங்க பண்ணணும்னா, வீட்டுக்கு இதை எடுத்துட்டு போய் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். இப்ப அவங்கவுங்க தமிழ்ல என்ன பேசுறாங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க எழுத 5 பிக்சரும் என்னமோ பண்ணியிருக்கோம். 5 பிக்சரும் அனுப்புறேன். நீங்க ஏதாவது 2 பிக்சரை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி எனக்கு இங்கிலீஷ்ல ஸ்கிரிப்ட் எழுதி படிச்சு எனக்கு அனுப்பிவிடும். 2 நீங்க சூஸ் பண்ணா போதும். ஆல்ரெடி நீங்க பண்ணது. ஏன்னா நீங்க அது மாதிரி படிச்சு எழுதி அதை கரெக்ஷன் ஒவ்வொரு நாளும் வாங்குறதுல தான் இருக்குது. நம்ம எங்க தப்பு பண்ணுவோம், இல்லை எங்க தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ ஐ வாண்ட் டு டூ திஸ் ஹியர். சுமதி மேம், இதை வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 60 செகண்ட்ஸ் சொல்ல முடியுமா? இந்த ஸ்டோரியா சார்? இந்த ஸ்டோரி. Okay, sir. Start now. There are 4 persons in the picture. A father and a mother, their children. All the 4 members are sitting in the sofa. The father is reading a newspaper. Mother is telling story to her daughter. Son is watching them. Room was looking very very nice. Out of the window, it looks a daytime. There was a flower wash on the table. Some food items are also on the table. I think there are holidays. That's why they are sitting very peacefully and reading some books. Some photos are hanging on the wall. The wall designed. The wall looks very. Stop. பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. தமிழ்லயே யோசிச்சது இங்கிலீஷ்ல வந்து எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. இதுல ஒர்க் பண்ணியிருக்கோம், இதை பத்தி கேட்டிருக்கீங்க. ரொம்ப அருமையா பண்ணீங்க சுமதி மேம். இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன வேணும்னாக்கா, நம்ம நேத்தி பண்ண அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை வீட்ல பண்ணி எனக்கு வந்து ஆடியோவும் ஸ்கிரிப்டும் கட் பண்ணி அனுப்பணும். அவ்வளவுதான். ஏதாவது 2 பிக்சர் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுல சொல்றீங்களா சார்? இப்ப பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்ப வந்து வித்தவுட் ப்ரிப்பரேஷன் தான் இதெல்லாம் பண்ணது. வித் ப்ரிப்பரேஷன் ஒரு ஸ்டெப் பண்ணோம் பாத்தீங்களா ஏத்தி? அதாவது ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்து பண்ணுவோம். அதை மட்டும் வீட்டுல பண்ணி எனக்கு அனுப்பி விடணும். இப்ப ஒண்ணும் இல்ல, என்ன நீங்க ஆடியோ கட் பண்ணுவீங்க, ஸ்கிரிப்ட் அனுப்புவீங்க, ஆடியோ படிச்சு காட்டுவீங்க, இதை எழுதி காட்டுவீங்க. எழுதி காட்டுறதுக்கு முன்னாடி நீங்க கம்ப்ளீட்டா அந்த கிராமரை செட் பண்ணி பண்ணிக்குவீங்க. இப்ப எல்லாருமே ஓரளவு நல்ல ஸ்டேஜ்ல தான் இருக்கும். 8.5ங்கிறது. பட் ஸ்டில் அந்த சில வாட்டி அந்த சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் காம்போ வந்து புவனேஸ்வரிக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதை கரெக்ட் பண்ணி ஆகும். அதே சமயத்துல ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஜென்ரலாகவே இஷ்யூஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி பிக்சரை கட் பண்ணி எழுதுறப்ப, படிக்கிறப்ப, கேட்கறப்ப தான் இது டெவலப் ஆகும். சின்ன மிஸ்டேக் தான் இருக்குது. பட் நாளைக்கு வந்து இது பார்ப்போங்கிறது ஒரு இது. நாளைக்கு இது இல்லாம ஒரு மோஸ்ட் பேசிக் ஒரு ஸ்பீக்கிங் மெத்தடாலஜி நாளைக்கு பார்க்க போறோம். அது டெஃபினட்டா வந்து இந்த பேசிக் தப்பை வந்து சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் அந்த தப்பை வந்து அது குறைக்கும். ஏன்னா அது எல்லாமே சிம்பிளிஸ்டிக் ஸ்டேட்மெண்டா தான் நீங்க டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் தான். பார்த்தா சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ஏகப்பட்ட சென்டென்ஸ் பை தி எண்ட் ஆஃப் டுமாரோ நீங்க ஜெனரேட் பண்ணிடலாம். ஸோ அது இந்த வகையில திருப்பி நம்ம ஸ்டோரி ப்ரொடக்ஷனுக்கு நாளை மறுநாள் வர்றப்ப நாளைக்கு கிளாஸ் பெரிய அளவுல பயன்படும். ஸோ எகெயின் ஸ்பீக்கிங் டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த கான்டென்ட். இந்த கான்டென்ட்டை பத்தி வேற யாரு என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாம இந்த கான்டென்ட்டை ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். கான்டென்ட்டை உருவாக்கிட்டு அது தமிழோ இங்கிலீஷோ வந்து இது பண்ணிக்கணும். அது வந்து பார்த்துக்கலாம். அது லாங்குவேஜ் அவ்வளவுதான். ஆனா இந்த கான்டென்ட் உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கொடுத்த டெஸ்ட், இந்த பிக்சரை வச்சு பண்ணது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரியா நீங்க டெவலப் பண்ணாங்கிறதுலாம் ஒரு இது. நான் முன்னாடி வந்து பண்ண கிளாஸ் எல்லாம் ஸ்டோரி ப்ரொடக்ஷன்ல ஸ்டோரியே கொடுப்போம். இந்த இடத்துல பிக்சர் மட்டும் கொடுத்து ஸ்டோரியை டெவலப் பண்ணும். ஸோ வி கேன் கோ பேக் ஆல்சோ ஒன் ஆஃப் தோஸ் டேஸ். அந்த ஸ்டோரி ப்ரொடக்ஷன் இன்னொரு வாட்டி பண்ணாலும் பண்ணலாம்.
ஸோ அந்த 5 பிக்சர் கொடுத்து அப்படியே ஒண்ணுத்துக்கு ஒண்ணுத்த கனெக்ட் பண்ணி அப்படியே ஸ்டோரி சொல்றதும் நம்ம ஒரு வாட்டி பண்றதுன்னா பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நாளைக்கு ஒரு மோஸ்ட் பேசிக் டெக்னிக் தான் நான் கொண்டு வர போறேன். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு பி. இப்போ இது மட்டும் சொல்லிடுறேன். லுக்ஸ் லைக் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க பாருங்க.